இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது செப்பனியா அபகுக் 2 தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகம். செப்பனியா தீர்க்கதரிசி என்னுடைய பெயர் ஷெப்பன் யாஹூ, அதாவது யாவே மறைக்கிறார் அல்லது யாவே மறைந்திருக்கிறார் என்கிற 2 வித அர்த்தமும் இதற்கு உண்டு. இந்த தீர்க்கதரிசிகளிலே இவர் ஒருவருக்கு தான் வம்ச வழி வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வம்ச வழி வரலாறு ராஜாக்களுக்கு தான். ஆனா இவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ராஜ வம்சத்துல வந்தவர் தான். அதனாலதான் இவருடைய 4 வம்சம் கொடுக்கப்படுகிறது. இவர் கிமு 716-687 யூதாவை அரசாண்ட எசேக்கியா ராஜாவினுடைய 4ஆம் தலைமுறை பேரன் என்று இந்த குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. இவர் ராஜவம்சத்துல வந்தவர். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர். அப்பொழுது இருந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய போதனைகளை கேட்டு அதன்படியாக தேசத்தை சரியாக நடத்தி கொண்டு சென்றவர். அவர் தேவனுடைய ஆலோசனையின்படியாக ஆட்சி செய்து வந்தவர். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 18வது அத்தியாயத்திலிருந்து 20வது அத்தியாயம் வரைக்கும் படிச்சா இவருடைய காலகட்டத்துல என்ன நடந்தது, இவர் எப்படி தேவனுக்கு பிரியமாக நடந்தார், ஏசாயா இவருக்கு என்னென்ன சூழ்நிலையில என்ன ஆலோசனைகள் கொடுத்தார், சத்ருவின் கையிலிருந்து ஆண்டவர் எப்படி இவர் விடுவித்தார் என்பதெல்லாம் அதுல நம்ம தெளிவாக பார்க்கலாம். இவருக்கு பிற்பாடு இவருடைய மகன் மனாசே ஆட்சிக்கு வந்தான். அவன் 687 642 வரைக்கும் அரசாண்டார். யூதாவை அரசாண்ட அரசர்களிலே மிகவும் மோசமான ஒரு ராஜா இவர். இவர் ஆட்சிக்கு வந்த உடனடியாக தேவாலயத்தை பூட்டி போட்டுட்டார். தேவாலய ஆராதனையை முற்றுமாக தடை பண்ணி விட்டார். விக்கிரக வழிபாடுகளினாலே தேசத்தை நிரப்பினார். பால் வழிபாடு, அஸ்ரோத் வழிபாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். எல்லா ஊர்களிலுமே விக்கிரக ஆலயங்களும் பலிபீடங்களும் கட்டினார். இவருடைய காலத்துல தேசம் விக்கிரக வழிபாடு, விபச்சாரம், குறி சொல்லுதல், நாள் பார்த்தல், பில்லி சூனியம், தீ மிதித்தல், நரவலி வரைக்கும் போயிருச்சு. இன்னும் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பள்ளத்தாக்குல அங்குள்ள ஒரு அஸ்ரோத் என்கிற தேவதைக்கு பிள்ளைகளை அக்கினியில பலியாக கொடுத்தாங்க. இதுல மிக மோசம்னா மனாசே கூட தன்னுடைய மூத்த மகனை அக்கினியிலே அங்கு பலி கொடுத்தார். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ராஜா. இவர் காலத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட இவரால வாளால் 2ஆக அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சரித்திர குறிப்புகள் நமக்கு கூறுது. அவ்வளவு மோசமான ராஜா. இவருக்கு பிற்பாடு இவருடைய மகன் ஆமான் 642 ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா 2 வருஷத்துக்குள்ள இவருடைய ஊழியக்காரர்களாலே, அரண்மனையில் வேலை செய்த சேவகர்களாலே கொலை செய்யப்பட்டார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் யோசியா அவரை ராஜாவாக்குறாங்க. யோசியா ராஜாவான போது அவருக்கு வயசு 8 வயசுல அவரை ராஜாவாக்குறாங்க. ஆனா இவர் 16 வயது வந்த உடனடியாக இவர் தேசத்தில் சில மாறுதல்களை, ஒரு ரிவைவல், உயிர் மீட்சியை கொண்டு வருகிறார். தேவாலயத்தை திருப்பி திறக்கிறாரு. தேவாலய ஆராதனைகளை உருவாக்குகிறாரு. ஊருக்குள்ள இருந்த எல்லா பலிபீடங்களையும், விக்கிரக வழிபாடுகளையும் இடித்து நொறுக்கி போடுகிறாரு. அந்த விக்கிரக வழிபாடுகளை எல்லாம் தடை பண்ணுகிறாரு. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறாரு. இடிந்து பாழாய் போன தேவாலயத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறாரு. அந்த தேவாலயத்தை ரிப்பேர் பார்க்கறதுக்குரிய காரியங்களிலெல்லாம் தீவிரமாக இருக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு தேவாலயத்துல இருந்து சுத்தம் பண்ற போது உள்ள இருந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தோம் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவர் அதை வாசிச்சு பார்த்த உடனடியாக இதுல சொல்லப்பட்ட எல்லா தவறுகளையும் என் தேசம் செய்ததுனால தேவனுக்கு விரோதமா போகுதுன்னு சொல்லி ஆடையை கிழித்து கொண்டு அழுகிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி உள்தாள் அப்படிங்கிறவர்கிட்ட அனுப்புற போது அந்த தீர்க்கதரிசி சொல்ற, நீ என் நியாயப்பிரமாணத்தை கேட்டு உன் இருதயத்தை இலகி நீ உன் சட்டையை கிழித்து கொண்டதுனால நான் சொன்ன நியாய தீர்ப்பு உன் காலத்துல வராத, நான் உனக்கு பின்னாடி வரும் என்று சொல்கிறார். இந்த ராஜா அரசாண்ட காலத்துலதான் செப்பனியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஏன்னா அவரும் ராஜ வம்சத்துல வந்தவர், செப்பனியாவும் ராஜ வம்சத்துல வந்தவர். அதனால அரண்மனைக்குள்ள போகவோ அரசர்கிட்ட பேசுறதுக்கோகெல்லாம் இவருக்கு ஒரு சான்சஸ் உண்டு. ஆனா இவர் காலத்துல வந்த அந்த செய்தி அழிவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் வருது.
இவர் தீர்க்க தரிசனம் குறைத்தது வந்து கிமு 630 612 இருக்கலாம். இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த அதே நேரத்துல தான் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தார். ரெண்டு பேரும் ஒரே காலப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான். ஒரே காலத்துல யூதாவுக்குள்ள தீர்க்க தரிசனம் குறித்தவர்கள் தான். ஆனா யோசியாவுக்கு வந்து தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை வந்து யோசியா ராஜாவுக்கு கொடுத்தது, காலம் பிந்தி விட்டது, தண்டனை நிச்சயிக்கப்பட்டு விட்டது, ஆனாலும் உன் காலத்துக்கு பின்னாடி வரும் அப்படிங்கிறார். இது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 22, 23 2 அத்தியாயம் வாய்ஸ்தா இந்த ராஜா என்ன பண்ணினாரு, என்ன ரிவைவல் பண்ணினாரு. இவனை போல ஒரு ராஜா இதுக்கு முன்னாடி யூதாவில் ஒருவரும் இல்லை அப்படின்னு தான் வருது. சாலமோனுக்கு தாவீதுக்கு அடுத்தபடியாக இவரை போன்ற ஒரு ராஜா யூதாவில் இல்லை என்று தேவன் இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ராஜா மனம் மாறிட்டாரு, ராஜா தீவிரமா வந்துட்டாரு, ஆனா ஜனங்கள் மனப்பூர்வமாக தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அவங்க இன்னும் அதுலேயும் இதுலேயும் அந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ளேயும் தேவாலய வழிபாட்டுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ரெண்டுக்குள்ளேயுமே குழப்பி கொண்டே இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் செப்பனியா மூலமாக தேவன் சொல்லுகிறார், தண்டனை நிச்சயிக்கப்பட்டு விட்டது, அது வரும், கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறாரு. அதுதான் செப்பனியாவுடைய புஸ்தகத்தில் உள்ள முக்கியமான ஒரு செய்தி. இந்த புஸ்தகத்தை 4 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து யூதாவுக்கு மேலே வரக்கூடிய தண்டனையும், அதாவது நியாய தீர்ப்பும் தண்டனையும், கர்த்தருடைய நாள் வருகிறது, அன்னைக்கு உனக்கு என்னென்னலாம் தண்டனை வரும் அப்படின்னு சொல்றது 1வது அத்தியாயம் 1வது வசனத்துல இருந்து 2வது அத்தியாயம் 3வது வசனம் வரைக்கும் யூதா தேசத்தை நோக்கி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பும் ஒரு அறிவிப்பும். அதுல ஒரு சொல்றாரு 1வது அத்தியாயம் 2வது வசனத்துல, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன், நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவர்களையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனிதரை சங்காரம் செய்வேன் அப்படிங்கிறார். காரணம் என்னன்னா, பாகால் மேலையும் ஆணையிடுறீங்க, கர்த்தர் மேலையும் ஆணையிடுறீங்க, மல்காமின் மேலையும் ஆணையிடுறீங்க, கர்த்தருக்கு மேலையும் ஆணையிடுறீங்க, வீடுகளுக்கு மேல வான சேனையை பண்ணுகிறீங்க, நீங்க அந்த காரியமும் பண்ணுகிறீங்க, இந்த காரியமும் பண்ணுகிறீங்க. இந்த ரெண்டையும் செய்யறது வந்து தவறு. நீங்க என்னைய விட்டுட்டு நீ அங்கேயும் போய் இங்கேயும் வர, இது தவறு, இதற்காக நான் உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதே போல இந்த யோசியா ராஜாவுக்கு பின்னாடி வந்த 4 ராஜாக்களும், யூதாவினுடைய கடைசி 4 ராஜாக்களும் மிக மோசமானவங்க தான். இவங்க 4 பேருமே தேவ ஆராதனையை தடை பண்ணி விட்டு மீண்டுமாக விக்கிரக வணக்கத்தினால தேசத்தை நிரப்பினாங்க. அதனால அந்த 4வது ராஜா காலத்துல இதுல செப்பனியா மூலமாக தேவன் உரைத்த அந்த வார்த்தையின்படியாக பாபிலோனியர் கீழே 586வது வருஷத்துல பாபிலோனியர்கள் படையெடுப்பு மேல வந்து தேசத்துல உள்ள எல்லா மனிதரையும் அவங்க சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. இதில் சொன்னது வார்த்தைக்கு வார்த்தைக்கு அப்படியே அந்த தேசத்தில் நிறைவேறியது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பாகம் 2வது அத்தியாயம் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும், 2வது அத்தியாயம் கடைசி வரைக்கும். அதுல என்ன வருதுன்னா, யூதாவினுடைய சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் அண்டை நாடுகளுக்கும் தேவனுடைய தண்டனை வருது அப்படிங்கிறாரு. பெலிஸ்தியர், அசிரியர், அம்மோன், மோவாப், இந்த 4 தேசத்துக்கும் நான் தண்டனையை நிச்சயித்துட்டேன், அந்த 4 தேசத்துக்கும் அடி வருதுங்கிறாரு. இவங்க தேவனோட உடன்படிக்கை பண்ணினாங்க, ஆனா இவங்க தப்பு பண்ணாங்க, ரைட்டு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, தேவன் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம்தான், என் ஜனங்களுக்கு விரோதமாக நீ செய்தது நிமித்தமாக. என் ஜனங்கள் தப்பு பண்ணாங்க, நான் அடிக்கிறேன், அது வேற. ஆனா அவங்களுக்கு விரோதமாக வஞ்சத்தை வைத்து கொண்டு நீ இறங்கினதுனால நான் உன்னையும் தண்டிப்பேன் அப்படிங்கிறார். இது வந்து ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துல முக்கியமான ஒரு பகுதி. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இன்றைக்கு நமக்கும் அதுதான். நமக்கு ஒருவன் உதவுகிறான ஆசீர்வதிக்கிறான்னா தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். நமக்கு விரோதமாக ஒருவன் எழுந்தான்னா அவனுக்கு விரோதமாக தேவன் எழும்பார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் அதே தேவன் தான். அதைத்தான் இந்த 2வது பார்ட்டு முழுக்க முழுக்க சொல்லுது. 3வது பார்ட்டு 3வது அத்தியாயம் 1லிருந்து 8 வரைக்கும்
இதுல தேவன் உனக்கு விரோதமாக நான் உனக்கு தண்டனையை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன, அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். நீ செஞ்ச தப்பு என்ன, எந்த தப்பு நிமித்தமாக உனக்கு இந்த தண்டனை வந்தது அப்படிங்கிறாரு. விசேஷமா அதுல பார்த்தா 3வது அத்தியாயம் 2வது வசனத்துல அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. இதுதான் முதல் குற்றம். வார்த்தையை வசனத்தை நீ நம்பல, ஆண்டவர் பக்கத்துல நீ வரல. 2வது, அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடிய காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதி வைக்காததுமான ஓநாய்கள், ஆளுகிறவர்களும் அதிகாரிகளையும் குறித்து. 3வதாக, அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள். ஆனாலும் அதற்குள்ளே இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அதான் இவ்வளவுலாம் நடந்தும் கூட உனக்கு ஏற்ற நேரத்துல மழையையும் வெயிலையும் கொடுத்து பூமியில விளைச்சலையும் கொடுத்து நான் உனக்கு சொன்னபடியாக நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனா நீங்க எனக்கு விரோதமா போனீங்க. இதுதான் நீ எனக்கு விரோதமாக நடந்த காரியத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறார். நான் உங்களை தண்டிச்சேன், வார்னிங் கொடுத்தேன், ஆனாலும் நீங்க கேட்கல, என்கிட்ட திரும்பி வரவில்லை அப்படிங்கிறார். அப்புறம் 4வது பாகம் இதுல இது 3ம் முதலிலிருந்து கடைசி வரைக்கும் நீ செய்த தப்பு, அதுக்கு விரோதமா வரக்கூடிய நியாய தீர்ப்பு, அதுக்கு விரோதமா வரக்கூடிய தண்டனை, அடி உதை எல்லாம் சொன்னாலும் இந்த கடைசியாக ஒரு ஆறுதலான ஒரு செய்தி அதுல கொடுக்கிறார். 3வது அத்தியாயம் 9லிருந்து 20வது வசனம் வரைக்கும். இதுல நான் ஒரு பிற்காலத்திலே யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும், இது யூதாவுக்கு தான் கொடுத்த செய்தி, ஆனா அதுல இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரம் ஏற்கனவே சிறையிருப்புல அசிரியாட்ட போயிட்டாங்க. ஆனாலும் அந்த 10 கோத்திரத்துக்கும் இந்த யூதாவில் உள்ள 2 கோத்திரத்துக்கும் ஒரு மகிமையான வருங்காலத்தை என் பிளான்ல நான் வச்சிருக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இதுதான் எனக்கு உன்னை குறித்த ஃபியூச்சர் பிளான். அதனால நீ ஒழுங்கா மனம் திரும்பி வந்துரு. தவறு செஞ்சேன்னா இன்னென்ன தண்டனை அடி உதையெல்லாம் வரும், ஆனா யோக்கியமா நடந்தேன்னா உனக்குன்னு இந்த ஒரு வருங்காலத்தை வச்சிருக்கிறேன், நீ அதுக்கு ஆயத்தமாயிக்கும். இந்த ஒரு 4 பகுதிகள் தான், 3 அத்தியாயங்கள் தான், ஆனா 4 பாகமாக இதை நம்ம படிக்கலாம். இதுல நமக்கும் ஒரு செய்தி உண்டு. இதுல நமக்கு வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா 2 முக்கியமான வசனங்கள். 1வது அத்தியாயத்துல 14, 16 இது நமக்கும் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பாக வரக்கூடியது தான். 1வது அத்தியாயத்துல 14, 15வது வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தினால், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமும் உள்ள நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவன் வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனா ஒரு சைடத்தை நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வருவார், என்னை கூட்டிட்டு மேலே போயிடுவார், சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவர் வருகிறது இந்த பூமியை நியாயந்திருக்கத்தான் வருகிறார். 110வது சங்கீதத்துல தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறார், உன் சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடும் வரை நீ என் வலது பார்சத்தில் உட்காரு அப்படிங்கிறாரு. நீ அந்த காரியத்தை தேவன் தீவிரமாக முழு உலகத்தில் உள்ள அனைத்து தேசங்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய எல்லா தேசங்களுக்கு விரோதமாக அவர் நியாய தீர்ப்பை ஆரம்பித்து கொண்டுதான் நொறுக்கி உடைச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இது நமக்கும் இந்த நாள் நெருங்கி வருகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து சொன்ன வாணிங்கன்னா, இதையெல்லாம் பார்க்கிற போது உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறது என்று உங்கள் தலையை உயர்த்தி மேலே பாருங்கிறார். அதாவது அதுக்கு ஆயத்தமாகிக்கோ, ரெடி ஆகிக்கோ, இதெல்லாம் பார்க்கிற போது நீ உனக்கவே ஆயத்தப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல இதுல ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறார். 2வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனம் நம்ம படிக்கலாம். இதுல யூதர்களை குறித்து சொன்னாலும் நமக்கும் இதுல ஒரு ஆலோசனை இருக்கிறது. விரும்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்க முன்னும்
பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீ உன்னையே பரிசை பண்ணிப்பாரு. இன்னைக்கு வந்தாருன்னா நான் அவரோட இருப்பனா, அவரால் கைவிடப்பட்டு போனவனா இருப்பனா அப்படின்னு. ஏனென்றால் இன்றைக்கு மரணம் எப்போ வேணாலும் எந்நேரம் வேணாலும் வரலாம், இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் எந்நேரம் வேணாலும் வரலாம். அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு முழு உலகமும் போய்கொண்டே இருக்கிறது. 3வது வசனத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். ஸோ முழு உலகத்துக்கும் ஒரு அழிவாக இறங்கி வந்தாலும் கூட அதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வேன் என்கிறார். இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு ப்ராமிஸாக தான் கொடுத்துருக்காரு. சபைக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் வெளிப்படுத்தல பிலதெல்பியா சபைக்கு எழுதுகிற போது அவர் அதை சொல்கிறார். முழு உலகத்தையும் சோதிக்க வருகிற அந்த சோதனைக்கு விலக்கி உன்னை நான் காத்துக்கொள்வேன் என்று தேவ சித்தத்தின்படி காரியம் செய்யக்கூடிய சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு அதான் சொல்லுகிறார். தேவனுடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், இன்னமும் அவர்கிட்ட நெருங்கி சேருங்க, நீதியை தேடுங்கள், இன்னமும் நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறார். இதுல இந்த 3வது அத்தியாயத்துல 1-8 வரைக்கும் இந்த யூதாவினுடைய தண்டனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சு பார்த்தா நம்ம தெளிவா இன்றைக்கும் நம்ம தேசத்திலையும் நம்ம சபைகளில் கூட இப்படித்தான் காணப்படுவதை நம்ம அறியலாம். இந்த ஒரு காலகட்டம் அன்றைக்கு அவர்களுக்கு வார்னிங் கொடுத்தாரு, இன்றைக்கு நமக்கு வார்னிங்காக எழுதி கையில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் இது நடந்து கொண்டே தான் போகிறத நம்ம பார்க்கலாம். தண்டனைக்கு ஏதுவாக நம்மளுடைய தேசம் போய்கொண்டு இருப்பதை நம்ம அறியலாம். இதுல நம்மளை காத்துக்கொள்வதற்கு ஏற்கனவே ஒரு கொடுத்த ஆலோசனை பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு வித்தியாசமான ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை தேவன் உள்ளே மறைத்து கொடுக்கிறார். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் மகிமையான வருங்காலம் இருக்கும் என்று சொன்னவர் அதற்கு ஊடாலே சபைக்கும் ஒரு மகிமையான ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறைமுகமாக ஒரு வார்த்தையாக உள்ள கொடுக்கிறார். இது 3வது அத்தியாயத்துல 12வது வசனம் படித்தா அதுல வரும். உன் நடுவிலே சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு சிறு ஜனங்க கூட்டம் வெளியே இருக்கும், சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள், அவங்கள உள்ள கொண்டாந்து வைப்பேன் அப்படிங்கிறாரு. 19வது வசனத்துல 3வது அத்தியாயம் 19ல இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்து கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். சகல தேசங்களிலும் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக கஷ்டப்பட்டவர்களையும் இகழ்ச்சி பண்ணப்பட்டவர்களும் துன்புறுப்படுத்தப்பட்டவர்களையும் என்னுடைய ஜனங்களே நான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக அன்னைக்கு நான் எழுப்பி கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கிறார். ஸோ இதுல யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் என்று செய்தி வந்தாலும் கூட உள்ளுக்குள்ளேயே மறைமுகமாக ஒரு கூட்டம் என்னை தேடி வெளியே நிற்கும், அந்த கூட்டத்தையும் நான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கிறார். இது ஒரு அன்றைக்கு எழுதின புஸ்தகமாக இருந்தாலும் கூட இதுல நமக்குரிய செய்திகள் உண்டு, நமக்குரிய செய்திகள் உண்டு. அவங்க தவறாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு காலை தோறும், அதான் வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் உமது கிருபை புதியதாக இருக்கிறது, அனது என்னமோ நம்மை ஆசீர்வதித்து நமக்கு கிருபையா கொடுத்து நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதற்காக ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்பதனால நான் வரும்போது நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்பது கேரண்டி கிடையாது. 40 வருஷம் வனாந்தரத்துல மண்ணா கொடுத்தாரு, 40 வருஷம் வெயில் அடிக்காம மேல மேகக்கூட்டம் இருந்தது, ராத்திரி குளிரடிக்காம அக்னி மேல நின்னது, ஆனாலும் இவன் ஒருவன் கூட என்னை இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டான் அப்படிதான் சொல்லிட்டார். ஏன்னா அந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை, என்னை விசுவாசிக்கவில்லை. ஆசீர்வாதம் மாத்திரமே நான் தேவனுக்கு முன் சரியாக இருக்கிறேன் என்பது கிடையாது. ஏன்னா
ஆசீர்வதிக்கிறது அவர் சுபாவம், அவருடைய பிள்ளைகளை. ஆனால் பரிசுத்தமும் நீதியும் விசுவாசத்தில் வளர்வது தான் நம்மளை காத்துக்கொள்ளும். இந்த செப்பனியா புஸ்தகம் சிறையிருப்பு காலத்திற்கு முன்னதாக சொல்லப்பட்ட யூதா தேசத்துக்கு வந்த கடைசி எரேமியாவோடு சேர்ந்து வந்த ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். அடுத்ததாக நம்ம படிக்க போற புஸ்தகம் அபகூக். அபகூக் செப்பனியாவுக்கு சரியாக 20 வருடங்களுக்கு பின்னாடி வந்தார். செப்பனியா தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு 20 வருடத்திற்கு பின்னாடி. செப்பனியா தீர்க்கதரிசனம் உரைக்கிற போது யோசியா ராஜா இருந்தார். அவர் தேசத்தை கொஞ்சம் சரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தாரு. ஆனால் அவருக்கு பின் வந்த அவரோட மக்களுடைய காலத்துல திரும்பவும் விக்கிரக வணக்கத்துக்குள்ள உள்ள நிரப்புனாங்க. யோசியாவுடைய மகன் ஆட்சிக்கு வந்தான். எகிப்து அவனுக்கு விரோதமா அவனை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எகிப்து கொண்டு போயிட்டாங்க. அவன் அங்கேயே செத்து போனான். அவனுக்கு பதில் அவங்களுடைய அண்ணன் அவனை இன்னொருத்தன் அவன் ராஜாவை வச்சு நான் கேட்குற அளவு எனக்கு டேக்ஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவனை தன் அண்டையில கீழே வச்சுட்டு போயிட்டான். ஆனா அவன் காலத்துல மீண்டுமாக தேசம் விக்கிரக வணக்கத்திலையும் தேவனுக்கு விரோதமான காரியத்திலும் தீவிரமாக இறங்கி போயிடுச்சு. அந்த காலகட்டத்துல தான் அபகூக் மூலமாக தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிறார் என்பதை காட்டிலும் அபகூக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புஸ்தகம். படிச்சு பார்த்தீங்கன்னாலே நல்லா மற்ற எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டர் உள்ள வித்தியாசமான ஒரு புஸ்தகம். படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். 3 அத்தியாயம் தான். அதுல நமக்கு சில வசனங்கள் நல்லாவே தெரியும். அபகூக்குள்ள உள்ள சில வசனங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதே போல அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியா போனாமல், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த 2 வசனங்கள் சபைகளில் எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். ஆனா அபகூக்கை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. கொஞ்சம் ஒரு மெதுவா அந்த அந்த 3 சாப்டர் தான் மெதுவா படித்து பார்த்தா பல காரியங்கள் நம்ம அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தேவனுடைய இன்னொரு சுபாவமும் தேவனோடு இவருக்கு இருந்த அந்த உறவும் ஒரு வித்தியாசமான ஒரு உறவு. அதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அபகூக் அப்படிங்கிற பேருக்கு இறுக பற்றி கொள்கிறவர், அதாவது கட்டி பிடித்து அனைத்து இறுக்கி பிடிச்சுக்கிறவர் அப்படிங்கிறதான் அர்த்தம். இவர் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவரும் எருசலேமிலுடைய தேவாலயத்திலே ஆராதனை குழுவிலே முக்கியமான நபர் என்றும் கருதப்படுகிறது. ஏன்னா இவர் புஸ்தகத்துல 3வது சாப்டர் இவர் எழுதின ஒரு பாடல் தான். அந்த பாடலை துதி கீழமா வைத்து இன்ன வாத்திய கருவியால வாசிச்சு இது பாடும்படியாக ஆலய குழுவினரும் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ எல்லாரும் பாட்டையும் அங்க எடுத்து படிக்க மாட்டாங்க. ஸோ இவர் அந்த ஆலய ஆராதனையிலிருந்து முக்கியமான ஒருவர் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவர் கரெக்டாக செப்பனியாவுக்கு பிற்பாடு 20 வருஷம் பின்னாடி வந்தவர். இவருடைய காலத்துல எரேமியா தீர்க்கதரிசியும் இருந்தார். எரேமியாவுடைய தீர்க்கதரிசனம் கொஞ்சம் வேற, ஆனா இவருடைய தீர்க்கதரிசனம் வேற. இவருடைய காலத்துல யோயாக்கீம் அப்படிங்கிற ராஜா 608 இருந்து 697 வரைக்கும் ஆண்டு கொண்டிருந்தார். அதனால இவர் இந்த அபகூக் கிமு 607ல இதை எழுதினார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல தேவன் அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இவர் தான் சொந்தமாக இவருக்கும் தேவனுக்குள்ள ஒரு அனுபவத்தை எழுதி வைக்கிறார். ஏன் எழுதி வைக்கிறாருங்கிறது இந்த புஸ்தகத்துல நமக்கு அந்த விளக்கம் இருக்குது. இவருடைய காலத்துல தேசம் தேவனுக்கு விரோதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மோசமாயி போயிருச்சு, சமூக வாழ்க்கையிலையும் மிகவும் கீழ்த்தரமாயி போயிருச்சு, பொருளாதாரத்திலையும் மிகவும் மோசமாயி போயிருச்சு. ஆண்டவரே எரேமியா மூலமா சொல்லுகிறாரு, நான் ஏற்கனவே இங்க இருந்த கானான் ஜாதிகளே அவர்கள் தவறான முறையில் வாழ்க்கை நடத்துறாங்கன்னு அவங்களையெல்லாம் வெளியே விரட்டி விட்டுட்டு உனக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன். நான் உன்னை பரிசுத்தமாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக உன்னை வச்சேன். ஆனா நீ அவங்கள காட்டிலும் மோசமாயி போய் அவனை நீதிமான்னு சொல்ற அளவுக்கு, அவன் யோக்கியன்னு சொல்ற அளவுக்கு நீ அவனோட அயோக்கியன் ஆகி போன நீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஜனங்கள் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு மோசமாக போய் கொண்டிருந்த போதும் ஒரு சிறு கூட்டம்,
தேவனுக்கு உண்மையாக தேவனோடு நெருங்கி உறவாடக்கூடியதாக ஒரு சிறு கூட்டம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த அபகூக் புஸ்தகம் தான் நமக்கு ஒரு உதாரணம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புஸ்தகம் தான், படிக்கலாம். மற்ற எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கும் இவர் புஸ்தகத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவன் அழைத்து தீர்க்க தரிசனத்தை கொடுத்து சொல்லுகிறாரு. இங்கே இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். இவர் தேவனை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு இவர் கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். இது 3 சாப்டரை 3 பாகமாக பிரிக்கலாம். அதுல 3 பாகத்துல எப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு தேவன் ஒரு பதில் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே ஆஹா இது நான் எதிர்பார்க்காத பதிலா இருக்குதே, ஏன் நீங்க எப்படி செய்றீங்கன்னு சொல்லி திருப்பி 2வது ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த 2வது கேள்வி என்ன, அந்த கேள்விக்கு தேவன் கொடுத்த விளக்கம் என்ன, இதுதான் அந்த புஸ்தகத்துல மெயினா. அந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் இந்த முதல் கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த விளக்கம், அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இவர் கேட்ட 2வது கேள்வி, அந்த 2வது கேள்விக்கு தேவன் கொடுத்த விளக்கம், இதன் அடிப்படையில அவர் தேவனை துதித்து தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய தீர்மானத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனை துதித்து ஒரு பாடல் பாடுறாரு. அதுதான் 3வது சாப்டர். இதுல முதல் கேள்வி சாப்டர் 1ல 4 வரைக்கும் இருக்குது. அது கேட்டா இன்றைக்கும் நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. அபகூக் 1வது அத்தியாயத்துல 1ல 4 வரைக்கும் அபகூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாக கண்ட பாரம். பாரம்னா வெயிட், துக்கம், வெயிட் அப்படியே அமுக்கிறதுனால ஒரு உள்ளான நம்ம மன பாரத்தினால் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு வேதனை விளைவாக வந்த ஒரு கேள்வி. அவர் ஆண்டவரை குறித்து கேட்கிறாரு, கர்த்தாவே நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே, தேசத்துல கொடுமையான காரியம் போகுது, இதை விடியும் அதை விடியும் கூப்பிடுறேன், நீ கேட்க மாட்டேங்கிறீரே, செய்ய மாட்டேங்கிறீரேங்கிறாரு. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினைகளே பார்க்க பண்ணுகிறது என்ன, என் தேசத்துல பூரா அக்கிரமமா நடக்குது, அயோக்கியத்தனமா நடக்குது, அதை பார்க்குற கண்டிஷன்ல என்னையா வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. சும்மா இல்லாம விவகாரத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. ஆகையினால நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி, சட்டம் கிட்டம் எல்லாம் பலன் இல்லை, நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், அதனால நியாயம் புரட்டப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க என்னையா செய்றீங்க, நீங்க மேல உட்காந்து நான் எவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், கத்துறேன், கேட்கறேன், நீங்க ஒண்ணுமே செய்யறது இல்லையே, எனக்கு எதுவும் நீங்க செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு 1வது அத்தியாயம் 5ல 11 வரைக்கும் ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் சொல்றாரு, உன் காலத்திலேயே நான் ஒரு கிரியையை நடப்பிப்பேன், ஆச்சரியப்பட்டு பிரமித்து பாரு, அது விவரத்தை சொன்னா கூட ஒருத்தர் நம்ப மாட்டான். நான் ஒரு கிரியை நடப்பிப்பேன், ஏன்னா கல்தேயர் என்கிற, அதாவது பாபிலோனியரை நான் எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன். இவர் இது சொன்ன காலத்துல பாபிலோன், அசிரியா ஒரு பெரிய தேசமாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட்டு கொண்டிருந்தது. எகிப்து இந்த பக்கம் பலசாலியாக எழுந்து கொண்டிருந்தது. பாபிலோன் ஒரு சின்ன தேசமாகத்தான் இருந்தது. ஆனா மெதுவாக அது வலிமையாக எழுந்து அசிரியாவோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்து கொண்டிருக்குது. இங்க தேவன் சொல்கிறாரு, அந்த தேசத்தை நான் எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன், அவன் எந்திரிச்சு வருவான், அவன் பலசாலி ஆவான், ஆன உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி இந்த யூதாவுக்கு யூதாவை அடின்னு அடிப்பான் அப்படிங்கிறார். இதுதான் அவர் சொன்ன அந்த 5ல 11 வரைக்கும் சொன்ன சாராம்சம். இவன் அயோக்கியமா நடக்கிறான்னு சொன்னல, இவனை அடிக்கிறதுக்காக ஒருத்தனை நாங்க எழுப்பிக்கிட்டு இருக்கேன், அவன் இவனை அடிப்பான், அது யாரு அடிப்பான் அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த காலத்துல பாபிலோன் பெரிய தேசமாயிரும், அடிக்குங்கிறதெல்லாம் யாரும் நம்ப முடியாத ஒரு கண்டிஷன்ல இருந்த ஒரு நேரம். ஏன்னா இது 607ல இது சொல்லப்பட்டது. ஆனா இது சொன்னது 587ல தான் நிறைவேறுச்சு. அந்த தேசம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறேன், உன்னை அடிக்க வருவாங்கிறார். அந்த கேட்ட உடனடியாக இவர் உடனே என்ன வித்தியாசமான ஒரு பதில சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த பதிலின் அடிப்படையில இன்னொரு கேள்வியை கேட்கிறாரு. அது 1வது அத்தியாயத்துல
12வது வசனத்துல இருந்து 2வது அத்தியாயம் 1 வரைக்கும் அதுல சொல்றாரு, கர்த்தாவே, நீ பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. அவன் வந்தானே எங்களை அடிச்சு கொண்டு விட, சாகுறதுக்கு எங்களை வச்சுங்க, நாங்க சாக மாட்டோமே. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீரே, கண்மலையே தண்டனை செய்ய அவனை போய் நியமித்தீரே. நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. இது இவர் சொன்ன வார்த்தை தான். தேவன் தன்னை குறித்து நான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்னு சொல்லலை. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா ரேப்பிங்ல இருந்து அநியாயத்துல இருந்து கொலை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா அதுக்கு ஏத்த நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்காக. இவர் சொன்னார், தீமையை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணனே, அநியாயத்தை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, துரோகிகளை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, துன்மார்க்கன் தன்னை பார்க்கல நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன அப்படிங்கிறார். எந்த துன்மார்க்கன்? பாபிலோன். ஐயோ, அவன் மகா மோசமானவன், அவன் வந்து எங்களை அடிக்கணுமா? இந்த தேசத்துல இன்னும் கொஞ்சம் நீதிமான்கள் உண்டே, தன்னையும் சேர்த்து தான் சொல்றாரு அவர். நான் அவன் வந்தா எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுவான். அவன் யாருன்னு தெரியுமே, அவன் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியுமே, அவனை போய் எதுக்கு நியமிச்சு வச்சாரு, அவன் எங்களை காட்டிலும் மோசமானவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 17வது வசனத்துல, இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ள கொட்டி கொண்டது, இரக்கம் இல்லாமல் ஜாதிகளை எப்பொழுதும் கொன்று போட வேண்டுமோ? இதுக்கு போய் அவனை போய் எதுக்கு எழுத்தீங்க, அவன் ரொம்ப மோசமானவனே அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு ஒரு நினைப்பு வருது. அதனால 2வது அத்தியாயம் 1வது வசனத்துல எழுதுறாரு அவரு, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்க்கிறேன். நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், அதனால அவர் என்னை கண்டிச்சிட்டாருன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு கோட்டை மதில் மேலே ஏறி உட்காந்து மேலே பார்த்துக்கிட்டு ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார். அப்போது கர்த்தர் அவருக்கு இந்த 2வது கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற பதில் சிம்பிளா தான், நீ இந்த மேலையெல்லாம் உட்காந்துருக்காது, கீழே இறங்கி போகணுங்கிற ஒரு வேலை இருக்கு. இந்த தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளை தீர்க்கணமாக வரை. அதாவது ஓடனவன் கூட வாசிக்கணும், அந்த அளவுக்கு பெரிய எழுத்துல அதை எழுதி வை அப்படிங்கிறார். எதை எழுதி வைங்கிறாரு? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் சொன்ன இந்த தண்டனை வருது, அடி வருது, உத வருதுன்னு சொன்னேன்ல, அது கண்டிப்பாக வரும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துட்டு அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பது இல்லை, கண்டிப்பா அடி வரும். ஆனாலும் நான் சொன்ன இந்த காரியத்தை எழுதி வைங்க. அது என்னன்னா, இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. உன்னை அடிக்க முடியும் ஒருத்தன் வாராமத்தியா, அவன் அகங்காரத்தோட வருவான், அவன் ஆத்துமா அவனுக்குள்ள செம்மையா இல்லை. ஆனாலும் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ சொன்னில துன்மார்க்கன் தன்னை பார்க்கல நீதிமானை எப்படி அடிக்கலாம்னு சொன்னில, நாங்க சொல்றோம் பாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்றார். இதைத்தான் எழுதி வைங்கிறார், பெருசா எழுதி வை அப்படிங்கிறார். சொல்லிட்டு திருப்பி 5வது வசனத்துல இருந்து அந்த அத்தியாயம் 20 வரைக்கும், 2வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த பாபிலோனியர்கள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய 5 மோசமான தவறுகள், குற்றங்கள், அவர்களுடைய தவறுகள். அவன் எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் வந்து என்ன செய்வாங்கிறது அவர் சொல்லுவார். இன்னென்ன தப்பெல்லாம் அவன் செய்வான், அதை நிமித்தம் அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ. 5 முறை இதுல வருகிறது. அவனுடைய தவறுகள், என்ன தவறு செய்வான், என்னென்னலாம் பண்ணுவான், அதன் விளைவாக அவன் என்னென்னலாம் அடி வாங்க போறான் அப்படிங்கிறதையும் இதுல சொல்றாரு. 2வது அத்தியாயத்துல 5ல இருந்து 20 வரைக்கும் அவனுக்கு சொல்றார். இந்த தவறுகள் எல்லாம் செய்வான். நீ எல்லாத்தையும் அடிச்ச இல்ல, 8வது வசனம் வித்தியாசமாக வரும். நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தம் நீ செய்த கொடுமை நிமித்தம் உன்னை கொள்ளையிடுவார்கள். திருப்பி உன்னை ஒருத்தன் வந்து அடிக்க வருவாங்கிறார். பாபிலோனுக்கு விரோதமாக மேதிய பெருசியா எந்திரிச்சு வந்து அடிச்சது. நீ எல்லாரும் கொள்ளையடிச்சல, உன்னை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவான் பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுல சொல்றாரு, நான் அவனை வந்து 1வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல அவனை உன்னை தண்டிக்க முடியாத விட்டேன், ஆனா அவன் ரொம்ப ஓவர் ஆகி போயிடுவான். அப்ப சொல்றாரு, அப்பொழுது அவனுடைய மனம் மாற
அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டாயிற்று என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான். அவன் மிஞ்சி போய் என் சாமர்த்தியத்துல என் கடவுள் பலத்தினால நான் இவனை நொறுக்குனேன் அப்படின்னு வந்து அந்த மனத்துல தவறு செய்கிற போது அவன் குற்றவாளி ஆவான். அவனை நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறார். இதுதான் 2வது அத்தியாயத்துல வருது. இதை கேட்ட உடனடியே, இந்த விளக்கத்தை கேட்ட உடனடியாக அபகுக்கு வந்து தேவனை நோக்கி துதித்து ஒரு பாடல் பாடுகிறார். அந்த பாடலில தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய கிருபைக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஒப்பு கொடுக்கறதோடய ஒரு விண்ணப்பத்தையும் சேர்த்து வைக்கிறார். இதுல 3வது அத்தியாயத்துல ஒன்னு அபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். அவர் எழுதின அந்த பாடல், கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். ஸோ என்ன வருஷத்துல இது வரணும்னு நீர் பிளான் பண்ணி திட்டமா வச்சிருக்கிறீரோ அந்த காலத்துல அது நடக்கட்டும், அதை நடப்பியும். ஏன்னா தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இது நீர் நியாயமுள்ள நியாயம், இது நியாயம் தீர்க்கிறது செய்யும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்துறலாம். ஒரு ரிக்வஸ்ட் உள்ள வைக்கிறாரு, நீ கோபத்தோட இறங்கி வருகிற போதும் உம்முடைய இரக்கம் உள்ளவர் நீர் என்பதை கொஞ்சம் நினைச்சு கொள்ளும். ஏன்னா இங்கே கொஞ்சம் நீதிமான் இருக்கிறான், அவன் அடிபடாதபடி அவனை காத்துக்கொள்ளும், அவன் மேல கொஞ்சம் கிருபையாயிரும், அவன் மேல இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லிட்டு சத்ரு என்னை அடிக்கல, நீர் தான் உம்முடைய கையில் உள்ள ஒரு கருவியாக வைத்து அவனை கொண்டு என்னை அடிக்கிறீர், அதனால உம்முடைய கரத்துக்கு கீழே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல அவர் தேவன் என்னை எப்படி எப்படி அடித்தார், எப்படியாக கொண்டு வந்தாருன்னா அந்த பாடல்கள் மூலம் படிக்கிறார். தப்பாக நடந்தவனை தேவன் எப்படி தண்டித்தார் அப்படிங்கிறது தான் அது சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் கடைசியா சொல்லுகிறார் 16வது வசனத்துல, ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என்னை எதிர்க்க இந்த பாலஸ்தீனர்கள் பாபிலோனியர்கள் வந்து என்னை அடித்து கிடித்து நொறுக்கக்கூடிய அந்த நாளில் கூட, அந்த இக்கட்டு நாளிலே கூட நான் இளைப்பாறுதல் அடைவேன். சத்ருவின் நிமித்தமாக என் தேசம் கொள்ளையிடப்பட்டு அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஏன்னா அவங்க வந்தோன்னே எல்லா மரத்தையும் வெட்டி எடுத்துருவாங்க, திராட்சை செடியில பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தில் விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். ஏன்னா வந்து ஆடு மாடு எல்லாத்தையும், ஏன்னா ஏற்கனவே செப்பனியாட்ட சொல்லிட்டாரு, மனுஷனையும் மிருக ஜீவனையும் வாரி கொள்ளுவேன், அங்க இருக்கிறத எல்லாத்தையும் வாரி கொள்ளுவேன் அப்படின்னாரு. பாபிலோன் வந்து எல்லாத்தையும் வெட்டி கெட்டி போட்டு நொறுக்கி போட்டு ஜனங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் இந்த கொள்ளையடிச்சு கொண்டு போனாங்க. ஒரு அர்த்தம் சொல்ற, அது எல்லாம் போனாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடுறார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். இது நெய்கினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதுதான் எழுதி முடிக்கிறார். எல்லாருமே ஆண்டவர் அழைத்து நீ எனக்காக இதை செய்ய சொன்னார். இவர் ஒருத்தர் தான் ஆண்டவரே கேள்வி கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வாங்கினவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள இவர் இருந்திருக்கிறார். ஸோ அன்றைக்கு அவர் இருந்தார்னா இன்றைக்கும் நம்மளாலும் இருக்க முடியும். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான், இன்றைக்கும் இருக்க முடியும். அந்த அளவுக்கு நெருக்கமான உறவுக்குள்ள நம்ம வருவோம். சுமார் 2600 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதப்பட்டதாக இருந்தாலும், இதில் உள்ள தேசத்தில் நடைபெறக்கூடிய பாவங்கள், பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் எல்லாம் வாசிக்கிற போது இது என்னமோ இன்றைக்கு நமக்கு இன்றைய சூழ்நிலைக்கு சரியாக இன்னைக்கு உள்ள நிலைமையை அப்படியே எடுத்து கூறுவது போல, தேவன் அதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறுவது போல இந்த 3 சாப்டரும் அப்படியே இருக்கு. சாலமோன் ஞானி வந்து நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை எழுதி வைத்தார் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று உண்டாக்கினார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். ஸோ இன்னைக்கு இருக்கிற துன்மார்க்கனும் கூட அவர் கையினுடைய ஒரு கருவி தான். ஸோ அவர் லிமிட்டை மீறி அவன் போக முடியாது.
அவன் கொஞ்சம் கர்வத்துல என் சாமர்த்தியம் என் ஞானம்னானா அவனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருப்பார் வந்துடும். இந்த புஸ்தகத்துல விசேஷமான ஒரு பகுதி அபகுக் புஸ்தகத்தினுடைய மிக மிக விசேஷமானது. இன்றைக்கு வரைக்கும் திருச்சபைகளில் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இதுல உண்டு. 2வது அத்தியாயம் 4 தேவன் கூறினார் ஒரு வார்த்தை, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பவுல் எழுதின ரோமர் நிருபத்தினுடைய மைய கருத்து இதுதான். ரோமர் நிருபத்தினுடைய மைய கருத்து இதுதான். ரோமர் 1வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா ரோமர் பவுல் அப்படித்தான் எழுதுகிறாரு. 6-7 அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அப்படியே அந்த விசுவாசத்தை குறித்து எழுதி வருகிற போதே 17வது வசனம் சொல்லுகிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்ற அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் அன்னைக்கு அவர் சொன்னார்ல, அதன்படியாக இந்த சுவிசேஷத்தின் மூலமாக உனக்கு அந்த தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ளு, நீ நீதிமானாக மாறு. ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய மைய வசனம் இதுதான். இந்த ஆதாரத்தை வைத்துத்தான் விசுவாசமும் விசுவாசத்தினால் நடப்பது எப்படி என்கிற சத்தியத்தை அவர் முழுக்க முழுக்க அவர் எழுதிட்டே வர்றார். அது மாத்திரமல்ல, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில ஒரு ஆயராக பணியாற்றின மார்ட்டின் லூதர் இந்த ஒரு வசனத்தை படித்து விட்டதனாலதான் ரிஃபர்மேஷன் என்கிற ஒரு வெளிப்பாடு வெளியே வந்தது. தேவனுடைய சத்தியத்திற்கு கீழாக தேவன் தான் தலைமை, இயேசு கிறிஸ்து தான் தலைமை, போப் அல்ல, அவர் கொடுக்கிற சட்டதிட்டங்கள் அல்ல, தேவ வார்த்தையினுடைய சட்டங்கள் தான் முக்கியம், வசனமே பிரதானம் என்கக்கூடிய ஒரு கொள்கையோடு ரிஃபர்மேஷன் உருவானதுக்கு காரணமே அவர் படித்த இந்த ஒரு வசனம் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு ரோமர்ல இதை படித்ததன் விளைவாகத்தான் அது வெளியேறி வந்தது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் கூட நமக்கு ஒரு சின்ன எச்சரிப்பையும் இந்த வசனத்தை வைத்தே நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் எழுதினவர் எபிரேயர்களுடைய 10வது அத்தியாயத்துல 37 38 வசனங்கள் படிக்கலாம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அபோவுக்கு சொன்னாரு, எழுதி வை தரிசனத்தை, கண்டிப்பாக வரும், தாமதியாது அப்படின்னாரு. இதையே தான் இங்கேயும் இவரும் எழுதுறாரு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். ஸோ அந்த விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வா, நீ பின் வாங்கிடாத. பின்வாங்கி போயிட்டேன்னா அவர் உன் மேல பிரியமா இருக்க மாட்டார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்மா ஈடற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்ம தேவனை நோக்கி, தேவனே கிருபையா இரும், என் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும். பரமண்டலங்கள் ஜபங்களில் அவர் சொன்ன காரியங்களில் ஒன்றுதான், எங்களை பரீட்சைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைன்றது எங்களை காத்துக்கொள்ளும். இங்கேயும் சொல்லுற, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். என் வார்த்தை காட்டானா என் கையை மேல இருக்கணும், நான் காப்பாத்திக்குவாங்கிற. அபகுக்கு சொன்னதை போல உம்முடைய கோபத்தின் நாளிலே உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் உள்ள தயவை நினைத்தரலும், எங்களை நினைத்தரலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபத்தை கொடுக்குறார். 3வது வசனம் 17-18 தேவன் தேசத்தை நியாயம் விசாரிக்கும் போது அதனால எனக்கு என்ன பொருளாதார இழப்பு, பூமிக்குரிய இழப்பு, பாடு, கஷ்டம் வந்தாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்று அபோவுக்கு எழுதுறாரு. இதே தான் பவுலும் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நமக்கு எழுதுறாரு. 8வது அத்தியாயத்துல 36-39 வசனங்கள் சபைக்கு எழுதுகிற போது சபைக்கு ஒரு ஆலோசனையாக எழுதுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களினாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படிங்கிற. நம்மளும் இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோம். விசுவாசத்துல நிலை கொண்டு நிற்போம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியங்களில் அநேக காரியங்களை சொன்னார். விசுவாசம் முக்கியம். விசுவாசம் என்பது நம்ம ஏதோ ஒரு நேரம் பண்ணக்கூடிய இட்ஸ் நாட் அ ஒன் டைம் இன்சிடென்ட். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி அல்ல. அதிலிருந்து தொடர்ச்சியாக வளர்ந்து வருவது. மத்தேயு 13வது அத்தியாயத்தில் 31, 32 வசனத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு மனிதன் அதை தன் நிலத்தில் விதைத்து வைத்தான். அது வளர்ந்து பெரிய மரமாகி பறவைகள்லாம் உட்கார அளவுக்கு பெருசாக வந்ததுங்கிறார். அதே 13வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை சொல்லுகிறாரு, விதைக்கிறவன் உவமை 4 இடத்துல விதை விழுந்தது. வழியருகே விழுந்தது, கற்பாரக இடத்துல விழுந்தது, முள்ளுக்குள்ள விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்ததுக்கு விளக்கம் சொல்லுகிற போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்கிறவனாய் இருந்து தன் இருதயத்திற்குள்ளே அதை வைத்து பொறுமையாக பலன் கொடுத்தான். அப்படின்னா அவன் நிலமாகிய மண்ணுக்குள்ள அந்த விதையை போட்டு வச்சு அந்த விதை வளர்வதற்கு, விசுவாசம் வளர்ந்து வருவதற்கு அவன் செயல்பட்டான் அப்படிங்கிற. அதே மத்தேயு 17ல் சீசர்கள் பிசாசை விரட்ட முடியல. ஏன் முடியல அப்படிங்கிற போது அவர் சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்து அந்த மலையை பார்த்து கூட நகர்ந்து போ அப்படின்னு சொல்லும் அப்படிங்கிற. ரோமர்ல பவுல் எழுதுகிற போது அதுதான் சொல்லுகிறார், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். எபேசியரில் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற. ஆனா அந்த விசுவாசம் வளர்வதற்கு அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேண்டும். யாக்கோபு அதை தான் சொல்லுகிறாரு, விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். ஸோ அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்போ நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோனோ அதற்கு ஏற்றபடி என் வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய சுபாவம் எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வரணும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது நமக்குள்ள இருந்தா நமக்கு அந்த பலனை கொடுத்து நம்மளை அப்படியே மேலே இழுத்து கொண்டுட்டோம். விசேஷமாக இதுல சொல்றாரு ஒரு செப்பனியாவில், ஜனங்களுக்கு யூதாவுக்கு விரோதமா வளர்ந்தவனுக்கு நான் நியாய தீர்ப்பு வைப்பேங்கிறார். அதுக்கு காரணம் ஆபிரகாம் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களே சபிப்பேன். ஆனா பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிற போது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவ மூலமாக புறஜாதியாருக்கு வரும்படியாக நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டீர்களே. அதுல கலாத்தியர் 3வது அத்தியாயம் 26, 29 வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நன்றாகவே அவர் சொல்லுகிறார். நாம் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ நாம தான் ஆண்டவருடைய சந்ததிங்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் 3வது கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நீ பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம், பட் அதில் வளரணுங்கிறார். அதே 26வது வசனம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்ப தேவனுடைய புத்திரர் எப்படி நடப்பாங்க? அப்படித்தானே நடக்கணும். நான் அப்புறம் உலகத்தான போல நடக்கிறதுக்கு எனக்கு ரைட்டு கிடையாது. உலகத்தான போல நடந்தேன்னா நான் இதுக்கு மேல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். 29வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய வாரிசுதார். ஏன்னா நான் ஒரு பிள்ளை, எங்க அப்பா சொத்து எனக்குரியது. அப்ப தேவன் சொல்லுவார, நான் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், அதை உன் செய்கையில காமி. நீ விசுவாசிக்கிற அப்ப அதை காமி, எனக்கு நடந்து காமி.
இதுதான் இன்றைக்கு நமக்கு உள்ள ஒரு சேலஞ்ச். ஏன்னா கடைசி காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் மூலமாக உலக ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தி கொண்டு வருகிற நேரத்துல, ஆண்டவருடைய வருகை நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல நம்ம எந்த கொண்டும் போகக்கூடாது. ரோமர் 12 சொல்றார், உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறது. ஆண்டவரை நோக்கி தியானித்து கொண்டு அவரோடு இன்னும் நெருங்கி நெருங்கி வளருவோம். பவுல் ரோமர் நிருபத்தில் சொன்னது போல, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டும் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பை விட்டும் என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்றால் மிக மோசமான ஒரு உபத்திரவ காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எப்ப என்ன எது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எபிரேயர் நிருபத்துல இயேசு கிறிஸ்து தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், கடைசி காலத்துல நான் பூமியை மட்டும் இல்ல ஆகாயத்தை நான் குலுக்குவேன். ஏன்னா நிலைச்சு நிக்கக்கூடியது மட்டும் நிலைச்சு நிக்கட்டும், நிலைச்சு இல்லாததெல்லாம் நகர்ந்து போயிருட்டா நான் எல்லாத்தையும் ஒரு குலுக்குவேங்கிறார். இப்ப குலுக்கிக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னுமாக அவரோடு உள்ள ஐக்கியத்துல உறவுல வளருவோம், விசுவாசத்தை கிரியையில காமிப்போம். நாமும் பவுலோட சேர்ந்து சொல்ல, என்ன வந்தாலும் சொல்லி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அவரை மீறி எதுவும் என் வாழ்க்கையில வராது, அவருக்கு தெரியாம எதுவும் வராது. கர்த்தாவே என் மேல் கிருபையாய் இரும், என்னை காத்துக்கொள்ளும். பரிசுத்தமாகவும் நீதியா நம்ம வளர்ந்து போகிற வரைக்கும் அபகுக்கு சொன்ன அதே காரியத்தை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வைப்பார். இதை எழுதி வை, ஓடுறவன் கூட வாசிக்கணும், எழுதி வைனாரு. அதனால தான் அபகுக்கு அவர் கேட்ட கேள்வியும் ஆண்டவர் சொன்ன பதிலையும் எழுதி நமக்காக வச்சிருக்கிறார். இதை நம்ம படித்துக்கொள்வோம். இன்னும் மெதுவா நிதானமா அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நிறைய காரியங்கள் இது சொல்லணும், டைம் இல்லாதனால அதுக்கு மேல சொல்ல முடியல. பார்க்கலாம், வளர்ந்து வரலாம். ஆக்சுவலாக இந்த அபகுக்கு புஸ்தகத்தோட நம்ம பழைய ஏற்பாட்டை முற்றுமாக முடிச்சுட்டோம். இனி புதிய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். ஆனால் புதிய ஏற்பாடு போவதற்கு முன்னதாக மல்கியா தீர்க்கதரிசிக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கும் இடையில ஒரு 400 வருடங்கள் கேப் உண்டு. ஸோ அடுத்த வாரம் மெயினாக அந்த 400 வருட இடைவெளியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் அந்த சரித்திர பின்னணிகளும் நடந்த காரியங்களும் புரிந்து கொண்டால்தான் நமக்கு புதிய ஏற்பாடு புரியும். அதனால அடுத்த இது வந்து பிட்வீன் 400 இயர்ஸ், அந்த 400 வருட இடைவெளியில் என்ன நடந்தது, அதுதான் அடுத்த நம்மளுடைய டாபிக்காக இருக்கும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது, இஸ்ரவேல் என்ன நடந்தது, யூதாவில் என்ன நடந்தது, சரித்திரத்தில் உலக சரித்திரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு அந்த பின்னாடி உள்ள அந்த புஸ்தகங்களை புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். ஆனால் அடுத்த டாபிக் அதுதான். இத்தோடு இந்த பாடத்தினுடைய இந்த பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.